ஹலோ buddies, நீ நான் பார்க்க போகிறதுனா ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சீரிஸோட எபிசோட் 5 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம காசியாவும் அப்புறம் அவனோட எக்ஸும் எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ்ட் மாதிரி தான் காமிக்கிறாங்க. Nice to meet you. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஸ்கூலுக்கு வந்து புதுசாக ஒன்று பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே அவரே போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம காசியாவே அந்த பொண்ணு கூட என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்டுறான். அதுக்கு அந்த பொண்ணுமே சரி ஓகே, உன் கூட வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஓகே சொல்லிடுறான். அப்புறம் ரெண்டு டேட்டிங் போயிட்டு இருக்காங்க. டேட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவள் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்க இவனுக்கு அதனாலேயே ரொம்பவும் அவன் அந்த பொண்ணை பிடிச்சிருது. பிடிச்ச வரும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி டேட்டிங்ல எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் இப்பதான் ஒரு பொண்ணுகிட்டே பேசுறேன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியே, எனக்கு வந்து 2 பசங்க இருக்கு, பட் யாருமே எனக்கு எந்த பிடிக்கவே இல்லை மிடில் ஸ்கூல்ல. பட் ஹை ஸ்கூல்லேயும் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. பட் அவங்க யாருமே எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் உன்னை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவளுமே சொல்லிடுறான். சொல்லிட்டு இவங்க இனிமேல் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த கிஸ் பண்ண ஸ்பாட்ல வந்து ஸ்பேஸ் அவுட் ஆயிடுறான். சரி ஓகே, நான் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனுமே நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மந்த் கூட அந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கல. சோ அது வந்து பிரேக்அப் ஆயிருச்சு. இப்போ பிரசன்ட் இருக்கிறாங்க. பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன்ல காசியா வந்து அவளோட நெக்லஸ் தேடுறதுக்காக போயிருப்பான். சோ அந்நேரத்துல மூவ் ஆன் பண்ணிருப்பான். சோ அந்த மூவ் ஆன்னா இங்கேயே போய் இவள் வந்து கிஸ் பண்ணிடுவா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நெக்லஸ் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிப்பா. பட் நெக்லஸ் எங்கேயுமே தொலையவே இல்லை. ஆக்சுவலி அதே இடத்துல ஒரு ஸ்டோன்ல இவதான் மறைச்சு வச்சிருப்பா நெக்லஸ் தேட வரணும்ட்டு. சோ அவங்க வந்து ரெக்கப் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் வந்து டோட்டலாவே பிளானும் போட்டிருப்பா. அப்புறம் நான் சாரி, தெரியாம பண்ணிட்டேன் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்னோட நெக்லஸ் வேற கரைச்சிருச்சு. சரி ஓகே, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப காசியாக்கு என்னன்னா, வேலை நம்ம இன்னும் லவ் பண்றாளா இல்ல பண்ணலையான்னு சொல்லிட்டு ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னும் அதே கீஸ் நினைப்பாதான் இருக்கு. என்ன ஆகுறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். நம்ம எக்ஸ் என்ன லவ் பண்ணுதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் மிஸ் வரவ நம்ம இப்படி பண்ணக்கூடாது, அவளை தனியா விட்டு போயிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன கேட்கறாங்கன்னா, உங்க வீடு இங்க தானே இருக்குன்னு சொன்னா பேசாம நாங்க எல்லாமே உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவளுமே அதுக்கு வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருப்பான். அப்போ இதை பத்தி காசியாட்ட கேட்கறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காசியாக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பாட்டி வந்து கால் பண்ணுவாங்க. சாரி, என்னோட பாட்டி கால் பண்றாங்க, பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்றாங்க. அப்ப உங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட செக்அப் ஃபுல்லா முடிஞ்சு, நான் நல்லா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். இனிமேல் ஒன்னையும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் எப்பனாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எப்பனாலும் வந்து பார்க்கலாம், நான் எப்பயுமே அந்த பொண்ணு பே பண்ணிட்டு இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பேக்ரவுண்ட் ஷாக் ஆகுறான். சரி ஓகே பாட்டி, நான் வந்து அப்புறமேட்டு வரேன், நான் வந்து வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு இவனுமே காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ணிட்டு என்ன யோசிக்கிறேன்னா, சரி ஓகே இப்போ இந்த பொண்ணை பிரேக்அப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் தான் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி இவனுமே பிளான் போட்டுட்டு இருக்கான். இவன் ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த ஜீசுன்ற பொண்ணை எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, சரி ஓகேவா உன்னோட வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. ஆக்சுவலி அவரோட வீடு இங்கவே இல்ல, அவ போய் தான் சொல்லியிருப்பா. சரி, இதை பத்தி உன்கிட்ட கேட்கறது பதிலா உன் பாய் ஃப்ரெண்ட கேட்டா பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு காசியாட்ட கேட்கறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இல்ல நாங்க வந்து எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க பிரேக்கப் பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிடுறான். எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, எதுக்கு பிரேக்கப் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சீஸ் ரூமேன்னு மூஞ்சியை சேடா வச்சுக்கிறா பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்குலாம் என்னாச்சு, டேய் உனக்கு என்ன லூசு பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை போட்டு அடிச்சிடறான். அடிச்சு என்ன சொல்றான்னா, உன்னைய தேடி ஒரு பொண்ணு வந்ததே பெரிய விஷயம், நீ பிரேக்கப் வேற பண்றியா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்ன எதுக்கு தேவையில்லாம அடிச்ச, என்னை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தெரியாது, சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்காக நாங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் இல்லாம என்ன எக்ஸ் வந்ததுனால இந்த பொண்ணை நீ கழட்டி விட்டு போக பாக்குறியா அப்படின்னு கேட்கறான். அது இல்லாம நீ கழட்டி விட்டியா இல்ல அந்த பொண்ணு உன்னை கழட்டி விட்டுச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். சோ அதை கேட்டு இவனுக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எக்ஸ் வந்து ரொம்ப நல்லவளா ஒண்ணும் கிடையாது, அவளுக்காக நீ எப்பயும் போய்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இனிமேல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ டோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்மே மொத்தமாக பிரிஞ்சிருச்சு. எல்லாருமே ஆளுக்கு ஒரு சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்போ காசியா வந்து அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு டிசர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, பரவாயில்ல நீ ரொம்ப தைரியமா உண்மையா சொல்லிட்ட அப்படின்னு இருக்கான்.
இருக்காங்க. ஆக்சுவலி என்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த பொய் சொல்லிக்க தேவையே இல்ல. பட் உன்னோட ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட்னால இந்த பொய்யை வந்து நீ சொல்லிட்ட. உன் ஃப்ரெண்டுக்கு வந்து எதுவுமே தெரியாதனால தான் இது பிஹேவ் பண்ணிட்டான். ஸோ அதனால வந்து எதுவும் கவலைப்படாத, இதுவும் ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா விசாரிப்பா. இவனுமே அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, இனிமேல் நான் உன்னை ரெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா அதான் இருக்கும். அதுவும் இல்லாம எங்க பாட்டி வந்து நெக்ஸ்ட் வீக் டிஸ்சார்ஜ் ஆகிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமா என்னோட பாட்டி நெக்ஸ்ட் வீக் டிஸ்சார்ஜ் ஆகிறேன் இவனும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுமே அங்கிட்டு இருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இங்கிட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க. வந்துட்டு இருக்கும் போது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டும் ஜீசரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சரி ஓகே நம்மள போய் ஓட்டு கேட்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, இங்க பாரு காசியாக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு நல்ல பொண்ணு தான். பட் என்னதான் அவன் ஒரு பைத்தியமா இருந்தாலும் நீ அவன் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவனுக்காக நீ வந்து பேசின பாத்தியா, அப்பவே நான் திங்க் பண்ணேன் அவனுக்கு ஏத்த பொண்ணு நீயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் திடீர்னு பார்த்தா உன்னை பிரேக்அப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற. ஹே அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அவனுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டான், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே நீ விட்டு விடுக்காம பேசுறல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பொண்ணு கிட்ட அவ்வளவு ஒன்றும் பேசவே மாட்டான். பட் உன்னை பார்த்தவொன்னு நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நல்ல கப்பலா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் நீங்க வந்து டோட்டலா பிரேக்அப் ஆகிட்டேன்னு சொல்றீங்க. பட் அதான் எனக்கு யாரும் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம அவன் எக்ஸ் கூட திரும்பி போகிற மாதிரி இருக்கான். பட் அது எனக்கு வந்து சரியா படல. நீ தான் அவனோட பெஸ்ட் பேர், கரெக்டான பேரா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, என்கிட்ட ஒரு 2 டிக்கெட் இருக்கு போட் ஷிப்க்கு. ஸோ அந்த இதுக்கு நீங்க வந்து போறீங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டிக்கெட்டுமே உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. இல்ல நாங்க பிரேக்அப் பண்றது எதுக்கு அப்படி இல்ல, பரவாயில்ல நீங்க இதை வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு இங்க பிரேக்அப் பண்ணது கரெக்டா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு நாய் குறைக்கிறது பாருங்க. அதை பார்த்துட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். அப்போ அவங்க 2 பேருமே வந்து பாத்துறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, தெரியாம என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இருக்காங்க. ஆமாட்ட தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கா இவ்வளவு சப்போர்ட் பண்றியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் காசியா வந்து என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். இல்ல உன் ஃப்ரெண்டு வந்து டிக்கெட் கொடுத்தான், அந்த டிக்கெட் பத்தி நான் இன்னைக்கு போவோமா அப்படின்னு கேட்கறான். இல்ல நம்ம பிரேக்அப் பண்ணிட்டோம்ல, அது இல்லாம ரெண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு, இல்ல உன் ஃப்ரெண்டு அவ்வளவு நல்ல விஷயமா சொன்னவனை பத்தி அதை கேட்டு அப்படின்னால போகாம இருக்க முடியல. சரி ஓகே இன்னைக்கு மட்டும் தான் லாஸ்ட், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு இவளுமே வந்து இன்னையோட லாஸ்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ டோட்டலி அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் இவங்க 2 பேருமே போட் ரைட் போறாங்க. ஆக்சுவலி அது வந்து பீப்புள்ஸ் போட் ரைட் தான், ஒரு பேசஞ்சர் போட் ரைட் மாதிரி தான். அந்த இதுல இவங்க போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சிசுருக்கு சுத்தமா முடியவே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு நீ வந்து உன்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க பாட்டி கிட்டையும் எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணு, நம்ம இன்னி வர லாஸ்டா போவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாருமே மறந்துடுவோம், நான் ஒரு லைஃப்ல இருந்தாவே யாருக்குமே காமிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவளுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சிக்னஸா இருக்கு, சிக்னஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் 2 ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரூம்ல போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு கால் வருது, வேற யாருமே இல்ல அந்த எக்ஸ் பொண்ணு தான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் உன்னை இப்ப மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறா. எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்கறேன். இல்ல என்னால மீட் பண்ண முடியாது. சரி எப்ப மீட் பண்ண முடியும், ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறியா? இல்ல 10 மினிட்ஸ் இல்ல ஒரு 30 மினிட்ஸ், இப்போ வந்து முடியாது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன், ஸோ நீ வந்து மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இவங்க பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சிசுருமே இன்னொரு சைடு பயங்கர ஃபீலிங் சிக்னஸ்ல இருக்கா. ஸோ அவன் வந்து என்ன பண்ணே தெரியாம அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்கா. நடந்து போயிட்டு பாத்தீங்கன்னா பால்கனில, அதாவது அந்த ஷிப்போட பால்கனில போய் நின்றுட்டு அங்க இருந்து கீழே விழுந்துடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றான்னா, அவனை அறியாமையே அவனுமே அவன் பொண்ணை காப்பாத்தணும்ட்டு அவன் போனை கீழே போட்டுட்டு அட் அ டைம்ல பாத்தீங்கன்னா அவனுமே அந்த சைடு கீழே குதிச்சிடுறான் காப்பாத்துறதுக்காக. சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த டோட்டலா இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் என்ன தெரியும் யாரு யாரு காப்பாத்தினாங்கட்டு. சோ மறக்காம பாருங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். பாய் பாய் பாய்.